ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேங்கிறத ஒரு 10 செகண்ட் கேளுங்க. நீங்கள் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கலாம், ஓகே. ஸோ வீடியோ எடிட்டர், ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கிங் என்ன வேணாலும் செய்யலாமா. ஆனால் அடோபி ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், அப்புறம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இதோட ப்ளக்கின்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நான் ஒர்க் பண்ணுறத வச்சு என்னோடய கமெண்ட்ஸில் கேட்டது, லைவில் கேட்டது. அதனால் லாஸ்ட் வீக் இந்த மாதிரி வந்து லைவ் பண்ணப்போ வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் ஏன் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸாக நீங்கள் வந்து பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஸோ என்னோடய வெப்சைட்டில் இப்போ டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்மளோட வெப்சைட்டை வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் நம்மளோட வெப்சைட்டு. ஸோ வெப்சைட்டில் உள்ளே போயிட்டு டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபோட்டோஷாப்போட ஃபுல்லி ப்ளக்கின்ஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ், ஓகேவா. இதில் எதுவுமே வந்து ட்ரையல் வெர்ஷனோ இதுவோ கிடையாது, ஃபுல்லி ஆக்டிவேட்டட் தான் எல்லாமே. அது வந்து ஃபோட்டோஷாப்போட 30 ப்ளக்கின்ஸ் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, கீழே வந்தீங்கன்னா லிஸ்ட்டு இந்த பண்டில் அப்படின்னு இருக்கும். இந்த பண்டிலில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து இங்கே 01, 02ன்னு கொடுத்துருப்பேன். இது ஆர்டராக வந்து தான் கொடுத்துருந்தேன், பட் ஆனால் இது 1 by 1 வரல, ஓகேவா. ஸோ இப்படி மொத்தமாக உள்ளே இருக்குது. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இங்கே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஃபோட்டோஷாப் எடுத்துக்கிறேன். இங்கே விண்டோவில் எக்ஸ்டென்ஷன்ஸ் இந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக, ஓகேவா, உங்களுக்கு இதில் வந்துடும். சரி, இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது? நான் வந்து அடோபியோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளானில் கிடையாது, நான் வந்து ஒரு வேறு எடிஷன் தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நெட்டில் டவுன்லோட் பண்ணி தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்களும் ஒர்க் பண்ணலாம். ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், ZXP அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாலர் வந்து உள்ள ஆன்லைனில் இருக்கும், ஓகேவா. ZXP, ஓகேவா, இன்ஸ்டாலர். நீங்கள் வந்து விண்டோஸ்க்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை மேக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டு இதுக்குமே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஏஐ ஸ்கிரிப்ட்ஸ் இன்ஸ்டாலர் இதை எடுத்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஃபைலை அதில் தூக்கி போட்டிங்கன்னா போதும், ஓகேவா. இன்ஸ்டால் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். இதில் யார் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணலாம். 5th கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பையன், கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண தெரிஞ்ச ஒரு பையன் கூட இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். சரி, ஓகே. இதை ஏன் நான் வந்து உங்களோட இதில் நான் வாங்கணும், அதாவது நீங்கள் 2500 சொல்லியிருக்கீங்க, இதை ஏன் நான் உங்ககிட்ட வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும், ஓகேவா. இப்போ நான் இதில் வந்து 30 பேனல்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், ஓகேவா. இதோட இது பார்ப்போம். இப்போ இந்த க்ளோன்னு சொல்லிட்டு ஒரு உள்ள வந்து ஒரு பேனல் வந்து உள்ளே இருக்குது, ஓகேவா. இந்த ஒரு பேனலோட ரேட்டு மட்டும் $15. அதாவது இன்னைக்கு $15ங்கிறது 1244 rupees, ஓகேவா. இந்த ஒரு பேனல் மட்டும் நான் வந்து 30 பேனல்ஸும் சேர்த்து தான் உங்களுக்கு இந்த ரேட் வந்து சொல்லியிருக்கிறேன் உள்ள. ஸோ இது மட்டும் கிடையாது, இது போக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம், ஓகேவா. ஸ்கிரிப்ட்ஸு, அப்புறம் வந்து பேனல்ஸு, இதெல்லாம் நிறையவே யூஸ் பண்ணுவோம். எந்த மாதிரின்னு கேட்டால், இந்த இருக்கு இல்லையா, இப்போ நான் வந்து லேபிள் பேனல் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இங்கே EZ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனல் இருக்குது. இப்போ ஆக்சுவலி இது ஃப்ரீ தான், பட் இருந்தாலும் வந்து நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். அப்புறம் குயிக் லூப் அப்படிங்கிறது, இது எல்லாமே பெய்டு பேனல்ஸ் கீழே இருக்கிறது எல்லாமே. இது போக விண்டோவில் கீழே நான் ரிஜிஸ்டர் பண்ணால் இங்கே நிறையா இருக்கும் பாருங்கள். நான் சில இது லோடு பண்ணி வச்சுருப்பேன், சில இது லோடு பண்ணாமல் வச்சுருப்பேன். பிகாஸ் எல்லாத்தையுமே இங்கே லோடு பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எல்லாமே பண்ணுறதுக்காக. இப்போ ஆரோபோரஸ் அப்படின்னா, ஆரோபோரஸ்ங்கிறது என்னென்னா, இப்போ நான் ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனே இங்கே எனக்கு இது வந்துடும், ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன், ஒரு காம்போசிஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்குவோம். இங்கே காம்போசிஷன் க்ரியேட் பண்ணோன்னே நான் சாலிட் லேயர் கிளிக் பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து EZ உள்ள இங்கே நான் ஜஸ்ட் 1 கிளிக் பண்ணால் போதும், எனக்கு இங்கே சாலிட் லேயர் வந்துடும். ஒன்ஸ் லேயர் வந்தோடனே என்ன பண்ணலான்னா, நான் இங்கே ஆரோபோரஸில் வந்து எனக்கு வந்து ஒரு எலிப்ஸ் ஷேப் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, எலிப்ஸ் ஷேப்போட டயமீட்டர் வந்து எனக்கு எவ்வளோ வேணும்னு கேட்குது. டக்குன்னு கொடுத்து கிளிக் பண்ணோன்னே எலிப்ஸ் வந்துடும். அப்புறம் கலர் மோடு, ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஆரோபோரஸோட லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பண்ணணும், ஓகேவா. இப்போ நான் ஆரோபோரஸ் கிளிக் பண்ணிட்டேன், லேயர் ஆகிடுச்சு. இப்போ நான் கலர் எக்ஸ்டென்ஷன்ஸ் லோட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு என்ன கலர்ஸ் இதில் வேணுமோ அந்த கலரை நான் இங்கே செலக்ட் பண்ணால் மட்டும் போதும், ஓகேவா. இதில் எதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட வேலையை ரொம்ப சுருக்கி இது பண்ணிடும். இப்போ நான் ஸ்பீடு கொடுக்கணும் இதில் அப்படின்னா, நான் ஸ்பீடுக்குள்ளே கிளிக் பண்ணால் போதும், எனக்கு இங்கே ஸ்பீடுங்கிற விஷயத்தில் எல்லா இதுலேயுமே இங்கே ஆப்ஷன் வந்துடும் இங்கே. ஸோ ஆஃப் செட் எப்படி பண்ணணும், ஸ்ட்ரீம்ஸ் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எது பண்ணணுங்கிறத இங்கே எல்லாமே வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி 100 பேனல்ஸ், அது மட்டும் கிடையாது,
+25. இதை நான் இப்போ இங்கே உங்களுக்கு நான் லோடு பண்ணியிருக்கிறதுல காமிக்கிறேன். ஓகே, டெஸ்க்கு, பேனல்ஸ், இது பிஎஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ். அதாவது இது ஃபுல்லாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா, ஃபோட்டோஷாப் இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும். ஓகே, அது போக ஸ்கிரிப்ட்ஸ் எடுத்திங்கன்னா 2 வரும். அதாவது ஒரு இதில் ஃபுல்லாக இந்த 100 ஸ்கிரிப்ட்ஸும் இருக்குது. இந்த 100 ஸ்கிரிப்ட்ஸும் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் வந்து நம்ம வித்தியாசமாக இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா. ஒரு வீடியோ பண்ணுறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கலாம். அந்த ப்ராடக்டோட ரேட் காமிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி வந்திருக்கும். அதில் வந்து ரேட்டு வந்து யூஸ் பண்ணலாம். தென் அதோட கேமராவும் சேர்ந்து ஃப்ளெஜ்டி அட்டாச்சாக இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா தனித்தனியாக உட்காந்து நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்கணும். இது வந்து ஸ்கிரிப்ட்ஸ்லேயே வந்து உள்ளே ஆட்டோமேட்டிக்காகவே உள்ளே இருக்கும். சரி, இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டே பாருங்களேன். 3D ஃப்ளிப் புக்கு அப்படின்னா, ஃப்ளிப் புக்குனா நீங்கள் ஒரு புக்கு மாதிரி க்ரியேட் பண்ணிடலாம். நீங்கள் எந்தெந்த லேயர்ஸ்லாம் வைக்கிறீங்களோ அது புக்கு மாதிரி, புக்கோட பேஜஸ் மாதிரி ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த புக்கு இப்படி திருப்புற அனிமேஷன் இருக்கு இல்லையா, அந்த அனிமேஷன் இதில். ஸோ இது மாதிரி வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் 100ஐயும் நான் வந்து சொல்ல முடியாது. பட் நான் வந்து இதை வந்து ஒரு சீரீஸாக எடுக்கலான் இருக்கேன். அதாவது வீடியோ 1, வீடியோ 2, வீடியோ 3ங்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே, இந்த 100 ஸ்கிரிப்ட்ஸும் இல்லாமல் இந்த 25 ஸ்கிரிப்ட்ஸையும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இது எப்பயுமே யூஸ் ஆகக்கூடிய இந்த 25 ஸ்கிரிப்ட்ஸு. ஸோ இப்போ என்டி ஸ்கிரிப்ட்ஸு, வீடியோ ஹைவ் என்டி ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ நான் இங்கே லோடு பண்ணணும். எப்படி இதை லோடு பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இங்கேயே இருக்கும். ஓகேவா, எக்ஸ்டென்ஷன்ஸில் இருக்கும். அது போக இங்கேயும் இருக்கும். ஸோ எனி டைம் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இங்கே எல்லாமே பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஏற்கனவே க்ரியேட் பண்ணதை க்ளோஸ் பண்ணிடுறேன். என்னோடய ப்ராஜெக்ட் உள்ளே போய்க்கிறேன். என்னோடய இதில் ஒரு காம்போசிஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு என்னோடய சென்ஷன்ஸ் பண்ணலாம். தென் மூவிஸ் 101 பிக்சர்ஸ், இதில் ஏதாவது ஒரு பிஎன்ஜி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கின்னிங் பார்த்துக்கலாம். யா, வெரி குட், இது நல்லா இருக்குது. ரம்பிள்டன்ஸ். ஸோ இந்த ரம்பிள்டனை கொண்டு வந்து நான் இப்போ உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இப்போ இந்த ஆரோபோரஸ் தேவையில்லை. அதனால் நான் இந்த பேனலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் நிறையாவே இடம் கிடைக்கும் இந்த இடத்துல. ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து அட்ஜஸ்டபுள் தான். நீங்கள் எல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். தென் இப்போ இங்கே இருக்குன்னு வச்சுக்குவோம். இதில் ரப்பரைஸ்டுன்னு இருக்கா இங்கே பேனலில். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பப்பட் பின் இருக்கு இல்லையா. ஓகே, சாரி, வெரி கிளிக் ஆக மாட்டேங்குது. இந்த இருக்கு இல்லையா பப்பட் பின் எடுத்துக்கிட்டு நான் இப்போ இதை கொஞ்சம் நல்லாவே ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். என்னோடய பிஎன்ஜி எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ சென்டர், அப்புறம் தலையில் ஒன்று, கழுத்தில் ஒன்று, இங்கே ஷோல்டரில் ஒன்று, இங்கே பின்னில் ஒன்று. ஸோ இங்கே எல்போ பின் ஒன்று, இங்கே பின் ஒன்று. ஓகே, ஸோ இங்கே எல்போ பின், இங்கே எல்போ பின். ஸோ இப்போ இந்த எல்போ பின்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கே எங்கே இருக்குன்னா, இங்கே மெஷ்ஷில் இருக்கும். எத்தனை பின்ஸ் நான் இங்கே வச்சுருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இங்கே பின்ஸில் இருக்கும். ஸோ நான் இந்த பப்பட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரப்பர் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த ரப்பரைஸ் அப்படின்னு இருக்கிறதுல இங்கே டாப்பில் கொண்டு போய் ஃபஸ்ட்டு வைக்கிறேன். ஓகே, பொசிஷன். ஸோ பொசிஷனை ஸ்கிப்பிங் பண்ணி எனக்கு வந்து ஒரு 2 செகண்டில் அது கீழே இங்கே வந்துடணும். ஓகே, ஜஸ்ட்டு இப்போ நான் ப்ளே சொன்னேன் என்ன ஆகும்னா, இப்படி ப்ளே பண்ணும்போது என்ன நடக்கும், ஜஸ்ட்டு அது அங்கேருந்து இங்கே கீழே வரும். அவ்வளோதான் வரும். ஓகேவா. இப்போ இந்த ஸ்கிரிப்ட் பண்ணுற வேலையை பாருங்கள். ஓகே, இப்போ நான் வச்சுருக்கேன். இதில் பப்பட் பின்ஸ் நம்ம இங்கே இருந்துச்சு இல்லையா, இங்கே எஃபெக்ட்ஸில். ஸோ பப்பட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன், ரப்பரைஸு அப்படிங்கிறத கொடுத்துறேன். ஸோ ஒன்ஸ் எல்லா இதுவுமே ரப்பரைஸ்டு ஆகிடும். இப்போ என்ன ஆகும்னா, இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். யூ கேன் see that. அதை நீங்கள் வந்து அப்படியே ஷேக் பண்ண மாதிரி காமிக்கும். ஓகேவா. see this. see this. யா, இதுக்கப்புறமா வந்து நான் வந்து அதை அனிமேஷன் பண்ணலாம். அதாவது
இதை கேஎஸ் ஆன் பண்ணுன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஃபார்முலா ஏ எனக்கு வேணும் அப்படின்னா ஒரு மாதிரி வரும். ஃபார்முலா பி வேணும் அப்படின்னா ஒரு மாதிரி வரும். அதே மாதிரி வந்து இப்போ நான் பப்பட் சயின்ஸ்லேயே வந்து நான் என்ன செய்யலான்னா இங்கே இருக்கிற எல்லா பின்ஸையும் சேர்த்து செலக்ட் பண்ணுறேன். ஓகே, அதாவது எனக்கு எல்லா பின்லையும் அந்த ரப்பர் எஃபெக்ட் வந்து இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு பின்னு மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தேன். இப்போ நான் எல்லா பின்னுக்கும் ரப்பரைஸ் பண்ணிடுறேன். ரைட், சீரியஸ். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த கை மட்டும் தனியாக ஆடுது பாருங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ரப்பரைஸ்டு. ஸோ இது நல்ல ஒரு எக்ஸாம்பிளைஸ்டு. இதை வந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கு பண்ணலாம், இமேஜஸ்க்கு பண்ணலாம், எல்லா விஷயத்துக்கும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட் அண்ட் யூ கேன் டவுன்லோட் இட். ஸோ இதை பற்றின தனித்தனியாக வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன்.